பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் எழுந்தொருளினார் கள்ளழகர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வைகை ஆற்றின் கரையோரங்களில் அமர்ந்து மொட்டையடித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமி அன்று மண்டூக மகரிஷிக்கு சாப விமோசனம் வழங்கும் பொருட்டு சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடமிட்டு வைகை ஆற்றில் எழுந்தொருளும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டிற்கான கள்ளழகர் சித்திரை திருவிழா கடந்த 27ஆம் தேதி தொடங்கிய நிலையில் 3வது நாள் நிகழ்வாக நேற்றைய முன்தினம் மதுரை மாவட்டம் அழகர்மலை அடிவாரத்தில் உள்ள கள்ளழகர் கோயிலில் இருந்து சுந்தரராஜ பெருமாள் தங்கப்பள்ளக்கில் கள்ளழகர் வேடமிட்டு மதுரை நோக்கி புறப்பட்டார். நேற்று அதிகாலை மதுரை நகருக்குள் வந்த கள்ளழகரை வரவேற்கும் வகையில் 3 மாவடி என்னும் இடத்தில் எதிர் சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புதூர், ஆத்திகுளம், தல்லாகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த மண்டகப்படிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதைத் தொடர்ந்து வைகை ஆற்றை நோக்கி புறப்பட்ட கள்ளழகரை தமுக்கம் பகுதி தொடங்கி கோரிப்பாளையம், ஆழ்வார்புரம் பகுதியில் வரவேற்கும் வகையில் கள்ளழகர் மற்றும் கருப்பணசாமி வேடமிட்ட பக்தர்கள் தண்ணீர் பீச்சி அடித்தும் ஆடிப்பாடியும் உற்சாகமாக வரவேற்றனர். வைகை ஆற்று பகுதிக்குள் கள்ளழகர் தங்க குதிரையில் வருகை தரும்போது வெள்ளி குதிரையில் வீரராகவ பெருமாள் எழுந்தொருளி கள்ளழகரை வரவேற்றார். கோவிந்தா கோவிந்தா என விண்ணதிரும் பக்தி கோஷங்களுக்கு மத்தியில் பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தொருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கள்ளழகர் எழுந்தொருளிய போது வைகை ஆற்று நீரை தெளித்து உற்சாகத்துடன் மக்கள் நடனமாடினர். இதனை அடுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வைகை ஆற்றின் கரையோரங்களில் அமர்ந்து மொட்டையடித்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர்.